ஸோ டிவிலியோ அப்படின்னு ஒரு கம்பெனில ஸ்டாஃப் டேட்டா இன்ஜினியரிங் ரெக்யர்மென்ட் வந்து லிங்க்டின் ஜாப்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ டிவிலியோ அப்படின்னா என்ன? இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளவுட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா? சிபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா கஸ்டமர் என்கேஜ்மென்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டிவிலியோ அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உங்கள்ட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. உங்க வெப்சைட்ல இருந்து யூசர் சைன் அப் பண்றாங்க. அவங்களுக்கு எஸ்எம்எஸ், ஓடிபி அனுப்பணும். இல்ல வந்து நீங்க வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து உருவாக்கணும் உங்களோட கம்பெனிக்கு. ஸோ வாட்ஸ்அப்ல வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும். ஸோ அந்த மாரி நெறைய கம்யூனிகேஷன் சர்விசஸ வந்து கஸ்டமர் என்கேஜ்மென்ட் பிளாட்ஃபார்ம் இவங்க குடுக்குறாங்க. Twilio இஸ் குவைட் ஃபேமஸ். ஸோ நானே என்னோட வெப்சைட்டுக்கு Twilioவோட இமெயில் சர்விஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ இவங்க ஏபிஐஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம கோடோட இன்டகிரேட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் கம்பெனி. ஸோ கம்பெனியோட யூஸ் கேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்தோம்னா 7 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 7+ கேட்கறாங்க. ஸோ இப்ப நீங்க 3+ தான் நான் டேட்டா இன்ஜினியரிங்ல வொர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷமோ, 4 வருஷமோ நான் வேற டெக்னாலஜில இருந்தேன்னு சொன்னாலும் பரவால்ல தான். ஓகேங்களா? ஸோ 7+ இருக்கணும். ஸ்ட்ராங் புரோகிராமிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஸ்காலா, ஜாவா ஆர் சிமிலர் புரோகிராமிங். அப்ப பைத்தானா இருந்தாலும் ஓகே தான். ஸோ சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அப்பாச்சி ஸ்பார்க். ஸோ டேட்டா இன்ஜினியர்னாவே மேண்டேட்டரி டெக் ஸ்டாக் வந்து அப்பாச்சி ஸ்பார்க்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரினோ, ஸ்னோஃப்ளேக் ஆர் டெல்டா லேக். ட்ரினோ அப்படிங்கிறது ஒரு குவரி இன்ஜின் நம்ம ஹைவ் மாரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி ஒரு குவரி இன்ஜின் தெரிஞ்சிருந்தாவே போதும். அதுக்கப்புறம் வொர்க்கிங் நாலேட்ஜ் ஆன் பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீம். அவங்க 2லயுமே கேட்கறாங்க. பேட்ச் ப்ராசஸிங்கும் பண்ணியிருக்கணும், ஸ்ட்ரீமும் பண்ணியிருக்கணும். ஏன்னா டிவிலியோ ஆஸ் அ கம்பெனி நீங்களே பார்த்திருக்கீங்க. ஸோ எஸ்எம்எஸ் அனுப்புறது, இமெயில் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நெறைய ஸ்ட்ரீமிங் யூஸ் கேஸ் இவங்கள்ட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனிங், பில்டிங் அண்ட் மெயின்டெய்னிங் இடிஎல் அண்ட் இஎல்டி. இடிஎல் அண்ட் இஎல்டி எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோடும் கேட்கறாங்க. எக்ஸ்ட்ராக்ட் லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மும் கேட்கறாங்க. பட் ஸ்டில் பேட்ச் யூஸ் கேஸ் நெறைய இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவங்க குவரி இன்ஜின்லாம் கேட்கறாங்க. ஸோ பேட்ச் யூஸ் கேஸ் நெறைய இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் தெரியலினாலும் கம்ப்ளீட்லி ஃபைன். பேசிக்கா நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் அட்டெண்டிங் ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணி. அதே மாரி இங்க பாருங்க. ஃபெமிலியர் வித் ஏடபிள்யூஎஸ் அண்ட் டூல்ஸ் லைக் பார்க்யூட், டெல்டா லேக் ஆர் கஃப்கா. ஓகேங்களா? ஸோ கஃப்கா ஏன் கேட்கறாங்கன்னா, இட்ஸ் அ மெசேஜிங் கியூ சிஸ்டம். ஏன்னா இவங்க நெறைய ஸ்ட்ரீம் யூஸ் பண்றனால மேபி கஃப்கா கேட்கலாம். பட் அவங்களே இங்க ஆர் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்யூட் அப்படிங்கிறது டூல் கிடையாது. இட்ஸ் அ ஃபைல் ஃபார்மேட். ஓகேங்களா? பெருசா தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் இதுல ஒண்ணும் இல்ல. பார்க்யூட்லயும், டெல்டா லேக்லயும் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மேட். பட் தென் ஃபைன். ஸோ கஃப்கா வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. கம்ஃபர்டபிள் ஆப்பரேட்டிங் ஓகே சிஐசிடி இதெல்லாம் டிஃபால்ட் எல்லா ஜேடிலயும் இருக்கும் இதெல்லாம். லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரிமோட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாரி இதோட லிங்க் இந்த ஜாபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே மாரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டா இது ஒரு நீட்டான ஜேடி. அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல நெறைய டேட்டா இன்ஜினியரிங் வீடியோஸ் தமிழ்ல இருக்கு. மாஸ்டர் கோர்ஸும் நெறைய இருக்கு. ஃப்ரீயாவே யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.